பொதுவாக இந்த சமூகத்தில் தன்னை பெற்றெடுத்த தாய் தந்தையவே வயது முதிர்வில் பேணி காக்க, பாதுகாக்க மறக்கும் இந்த காலகட்டத்தில் யாரையோ பெற்றெடுத்த தாய் தந்தையை தனது தாய் தந்தை போல் போற்றி பாதுகாக்கும் விலங்களத்தூரில் அமைந்துள்ள அவார்டு டிரஸ்டின் இயக்குனர், பசுங்குடிலின் நிறுவனர், மரியாதைக்குரிய திரு சின்னமருது அவர்களை பற்றித்தான் இன்றைய காணொளி. முதல்ல இந்த முதியோர்களெல்லாம் வச்சு பாதுகாத்து பேணியாக்கணுங்கிற எண்ணம் உங்களுக்கு எப்போ சார் தோணுச்சு? இப்போ இருக்கிற முதியோர்கள் அதிகமான வயசு எத்தனை வயசு முடிக்க சார் இங்கே இருக்கிறாங்க? இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இங்கே முதியோர்களே சீனியர் மோஸ்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா. ஐயா உங்கள் பேர்? சரி, நல்லா சந்தோஷமா இருக்கீங்களா? வெரி ஹாப்பியா, வெரி குட், ரைட். பசுங்குடில் காப்பகத்தில் வச்சு பேணி காக்கிற திரு சின்னமருது அவார்டு ட்ரஸ்ட் இயக்குனர் அவர்களை பற்றி தான் இன்றைய காணொளி. சார் வணக்கம் சார். வணக்கம். உங்களை சந்திச்சதில் ரொம்ப மகிழ்ச்சி. உங்களை பற்றி முழு விவரத்தை பற்றி எங்களுக்கு சொல்லுங்கள் சார். என்னுடைய பெயர் வி சின்னமருது. நான் MSW, அதாவது மாஸ்டர் ஆஃப் சோசியல் ஒர்க், சமுதாய பணி படிச்சிருக்கேன். நல்லா சார். இந்த பசுமை குடில் காப்பகம் தொடங்கி எத்தனை ஆண்டுகள் சார் ஆச்சு? மொத்தம் ஏதோ ஒரு 16-17 ஆண்டுகள் ஆகுது. முதல்ல எங்கே தொடங்குனீங்க? இந்த முதுகுளத்தூரில் தொடங்கினோம். ஒரு வாடகை பில்டிங்கில் 18/12/2010 தொடங்கினோம். சரி. இப்போ விலங்களத்தூருக்கு எப்போ ஷிஃப்ட் ஆச்சு? 2019 இங்கே ஷிஃப்ட் ஆச்சு. ஓகே. இந்த ட்ரஸ்ட் சட்டப்படி பதிவு செய்யப்பட்டதா? அந்த ட்ரஸ்ட்டில் உங்களோட பதவி என்ன சார்? இந்த அவார்டு ட்ரஸ்ட் அவேர்னஸ் ஃபார் விமன் அண்ட் ஆக்சிம ரூரல் டெவலப்மெண்ட் ட்ரஸ்ட்டு. அதோடைய சுருக்கம் தான் அவார்டு ட்ரஸ்ட்டு. ரைட். இது 30/12/2005 ட்ரஸ்ட்டு ஆக்டின் படி அரசிட்ட பதிவு செஞ்சுருக்கோம். அதோடைய பதிவு எண் 454 PK4 2005. நல்லது. உங்களோட பதவி? என்னுடைய பதவி மேனேஜிங் ட்ரஸ்டி. மேனேஜிங் ட்ரஸ்ட். நல்லது. நிறுவனர் நான் தான். மகிழ்ச்சி. முதல்ல இந்த முதியோர்களெல்லாம் வச்சு பாதுகாத்து பேணியாக்கணுங்கிற எண்ணம் உங்களுக்கு எப்போ சார் தோணுச்சு? இது நான் கல்லூரி படிக்கும் போதே அருப்புக்கோட்டையில் SPK கல்லூரி அப்படின்னு ஒரு கல்லூரி இருந்தது. அங்கே NSS கேம்பில் என்னை முழுமைப்படுத்தி அந்த கேம்பில் நான் முதல் மாணவனை அந்த NSS கேம்பில் தேர்வாகி நிறையா இன்டர் கேம்ப் NSS கேம்பில் நிறையா மாநிலங்கள் எல்லாம் போய் ஒர்க் பண்ணணும், காலேஜ் மூலியமாக போய். அப்பயே எனக்கு தோணுச்சு நம்ம இது சமுதாய சார்ந்து ஒரு படிப்பு படிக்கணும் அப்படின்ற மாதிரி. அப்போ எங்களுக்கு அந்த கல்லூரியில் மாரிசாமி அப்படின்ற ஒரு சாரு, அவர் தான் எனக்கு கைட் பண்ணாங்க. மாஸ்டர் ஆஃப் சோசியல் ஒர்க் அப்படின்னு ஒரு படிப்பு இருக்குன்னு சொன்னாங்க. நான் அதை தயார்படுத்தினால அந்த படிப்பை போய் நான் படித்தேன். இதை முதியோர் இல்லம், குழந்தைகள், அப்பா அம்மா இல்லாத பெண் குழந்தைகள் வைக்கணும், யாருமே இடைநிறுத்தம் ஆகக்கூடாது, எல்லாமே கல்வி பயிலணும் அப்படின்ற மாதிரி அவங்களுக்குன்னு ஒரு விடுதி வைக்கணும்னு நான் ஆசைப்பட்டேன். முதியோர்கள் அந்த சர்வீஸில் அந்த NSS கேம்ப் மூலியமாக எனக்கு நிறையா அனுபவம் கிடைச்சது. அது மூலியமா நான் இந்த முதியோர் இல்லத்தை நான் வைக்கணும் அப்படின்னு எனக்கு ஆசை வந்துச்சு. அதுக்கு தனிப்பட்ட முறையில் நான் போய் படித்தேன். இதுக்காண்டி ஒரு கோர்ஸு மதுரை சமூக அறிவியல் கல்லூரி அப்படின்னு சொல்லிட்டு மதுரையில் இருக்குது. அந்த கல்லூரியில் நான் MSW மாஸ்டர் ஆஃப் சோசியல் ஒர்க் அப்படின்னு ஒரு படிப்பு நான் படித்து 2005 இதை ட்ரஸ்ட்டு பதிவு பண்ணி ஸ்டார்ட் பண்ணி 2010 ஹோம் முதியோர் மற்றும் குழந்தைகள் காப்பகமும் ஆரம்பித்தோம். ஏதோ ஒரு இடத்துல உங்களுக்கு ஸ்ட்ரைக் ஆகிருக்கும் இல்லையா? ஏதாச்சும் ஒரு முதியோரை ஒரு ரோட்லேயோ அல்லது ஒரு குடும்பத்திலேயோ ஒரு சமூகத்தில் ஏதோ ஒரு இடத்துல சந்திச்சிருப்பீங்க. அப்போ அந்த இடத்துல அவங்க படுற இன்னல்களை பார்த்து இந்த மாதிரி ஒரு ட்ரஸ்ட் வச்சு பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சா? இல்லை எந்த இடத்துல உங்களுக்கு தோணுச்சு? இப்போ நம்ம கல்லூரியில் படிக்கும்போது நிறையா அந்த கேம்ப்லாம் சொன்னேன் இல்லையா, அதர் டிஸ்ட்ரிக்கு அதர் மாநிலங்களுக்கெல்லாம் போகிறப்ப நிறையா முதியோர் ரோட்டோரங்களில் சாப்பாடு இல்லாமல் கிராமப்பகுதியிலே பார்த்தீங்க அப்படின்னா கவனிக்க மாட்டாங்க, முதியோர்களை கவனிக்க மாட்டாங்க. அவங்க ஆட்டுக்கு ஒரு வீடு இருக்கும், குடிசை வீடுகளாக இருக்கும், அவங்களுக்கே அந்த குழந்தை வீட்டிலுக்கே இடம் இருக்காது, அவங்க தெருவில் இருப்பாங்க. அல்லது உணவு நல்ல சாப்பாடு அவங்க சாப்பிடுவாங்க, இவங்களுக்கு சாப்பாடே கொடுக்க மாட்டாங்க, சாப்பாடுக்கு வழி இல்லாமல் இருப்பாங்க. அப்படி ஆள்கள் நான் கிராமப்பகுதியெல்லாம் சந்திச்சப்ப எனக்கு அப்போ தான் தோணுச்சு, சரி நம்ம இவங்களுக்குன்னு ஒரு இல்லத்தை வச்சா என்ன, இவங்களுக்கு இந்த இல்லத்தை வச்சு இவங்க நம்ம பாதுகாப்பு பராமரிக்கணும் அப்படின்னு சொல்லி எனக்கு அந்த கிராமப்பகுதியிலையும் அந்த மாவட்டங்கள் தோறும் போகிற இடங்களில்
டவுன் ரூரல் எல்லாம் போகிறப்ப நம்ம பார்த்து அதை வச்சு தான் எனக்கு அந்த எண்ணம் உருவாச்சு. ரொம்ப நல்லது. தற்போது உங்கள்கிட்ட எத்தனை முதியவர் சார் இருக்கிறாங்க? இப்போ வந்து 25 முதியோர்கள் இருக்கிறாங்க. பரமக்குடியிலே இதே மாதிரி ஒரு ஓல்டேஜ் ஹோம் வச்சுருக்கோம். அங்கே ஒரு 20 பேர் இருக்கிறாங்க. மொத்தம் 45 முதியோர்களை நாங்கள் பராமரிச்சுட்டு இருக்கோம். சரி, இங்கே வந்து 25 பேர்ல ஆண் பெண் எத்தனை பேர்? ஆண் வந்து 13, பெண்கள் 12. அவங்கள எல்லாரையும் நீங்கள் தான் வச்சு ஆமாம் ஆமாம் ஆமாம். இந்த முதியவர்களை ஃபுல்லாக பேணி காக்கிறதுக்கு ஒரு சில விஷயங்கள் பண்ண வேண்டியது இருக்குது. குளிக்க வைக்கிறது, அவங்கள நடைப்பயிற்சிக்கு கூட்டிகிட்டு போகிறது, இந்த விஷயங்கள்லாம் பண்ணுறதுக்கு எத்தனை பணியாட்கள் சார் உங்கள்கிட்ட இருக்கிறாங்க? மொத்தம் 10 பணியாளர்கள் இருக்காங்க. இவங்க வந்து அவங்கள சமாளிச்சு அவங்கள வந்து இப்போ உடம்புக்கு முடியலன்னா ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகிறது, அவங்கள பாதுகாக்கிறது. இப்போ இன்றைக்கே நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு வாரத்துக்கு மாதத்துக்கு ஒரு நாள் வந்து முடி வெட்டுறவங்களாம் வந்திருக்கிறாங்க. ஸோ அவங்க வந்து இந்த முதியோர்களுக்கெல்லாம் வந்து முடி வெட்டிட்டு அதுக்கு வந்து நாங்களே பேமெண்ட் பண்ணிடுவோம். அவங்க யாரும் கொடுக்க மாட்டாங்க. ஸோ அவங்களுக்கு இந்த மாதிரி சுத்தப்படுத்துறது எல்லாத்துக்கும் அதுக்கு தனித்தனி ஆட்கள் இருக்காங்க. கண்டிப்பாக ஸ்வீப்பர். இப்போ இங்கே இந்த முதியோர் இல்லத்தில் வந்து ஒரு முதியோர்களை வந்து சேர்க்கணும்டா, அதுக்கு என்ன தகுதி நீங்கள் நிர்ணயிச்சிருக்கிறீங்க? அதாவது வந்து இது வந்து ஒரு சமூக நலத்துறையின் கட்டுப்பாட்டில் இயங்கக்கூடிய ஒரு முதியோர் இல்லம். இதுக்கு வந்து இப்போ கண்டிப்பாக வந்து ஆதார் கார்டு வந்து கண்டிப்பாக வேணும். இப்போ யாரை இங்கே சேர்க்குறீங்களோ வர ஒருத்தவங்க முதியோரை சேர்க்கணுன்னு வந்தாங்க அப்படின்னா ஆதார் கார்டு வந்து கம்பல்சரி அரசே வாங்க சொல்லுது. ஆதார் கார்டு இல்லாமல் சேர்க்கக்கூடாது அப்படின்னு எங்களுக்கே ஒரு ரூல் இருக்குது. ஸோ ஆதார் கார்டு கம்பல்சரி வேணும். அப்படி இல்லைன்னா இப்போ ஆதார் கார்டே ஒரு சொல்லுவாங்க, எங்களுக்கு நாங்கள் ரேகை விழுக மாட்டேங்குது, எங்களுக்கு ஆதார் கார்டே இல்லை அப்படின்னா அவங்களுடைய சொந்த பந்தங்களுடைய ஆதார் கார்டை வந்து நம்ம வாங்கிக்கிட்டு நம்ம சேர்க்குறோம். அதுதான் தகுதி. ஓகே, நல்லா சார். அடுத்து வந்து சார், இந்த முதியோர்களுக்கெல்லாம் எத்தனை அறைகள் இருக்கு? ரூம் தனித்தனியாக இருக்கிறாங்களா, இல்லை ஒரே காம்பவுண்ட்? டார்மெண்ட்ரியாக தான் இப்போதைக்கு வச்சுருக்கோம். ஆண்களுக்கு தனி, பெண்களுக்கு தனி. ஒரு 2 டார்மெண்ட்ரி கிட்ட தான் மொத்தம் வந்து இது வந்து பில்டிங் மட்டுமே 4500 ஸ்கொயர் ஃபீட்டில் இருக்குது. சரி. அது வந்து முதியோருக்கு வந்து ஒரு டார்மெண்ட்ரியாகவும் குழந்தைகளுக்கு ஒரு டார்மெண்ட்ரியாகவும் தான் இருக்குது. தனித்தனி அறைகள் இல்லை. சரி. அவங்களுக்கு வந்து கழிப்பிட வசதி, சாப்பிடுற வசதி, இது எல்லாமே இங்க உள்ள வச்சிருக்கீங்க? எல்லாமே வந்து தனித்தனி அறைகள் வந்து இல்லைனாலும் முதியோருக்கு வந்து ஒரு 9 டாய்லெட் இருக்கு. சரிங்க சார். ஒரு 9 பாத்ரூம் இருக்கு. சரிங்க சார். அவங்க வந்து அனைத்து வசதியும் நம்ம செஞ்சு கொடுத்துருக்கோம். உட்காந்து சாப்பிட்றதுக்கு டைனிங் கால் வசதி இருக்கு. சரி. அவங்களுக்கு வந்து சாப்பாடு வந்து எத்தனை வேலைக்கு சார் இங்கே கொடுக்குறீங்க? 3 வேளையும் கொடுக்குறோம். அதாவது வந்து உறைவிடம் எல்லாமே கொடுக்குறோம் இங்கே. 3 வேளையும். அவங்க இங்கே வந்து அட்மிஷன் போட்டாச்சு அப்படின்னா அவங்களுக்கு அனைத்து சலுகையும் நம்ம செஞ்சு கொடுக்குறோம். சரிங்க சார். இப்போ வேரியேஷனான வேறுபட்ட முதியோர்கள் வந்து ஒருத்தருக்கு வந்து சுகர் இருக்கலாம், மற்றவங்களுக்கு வந்து நார்மலான சாப்பாடு சாப்பிட முடியும். ஸோ நீங்கள் பேஷண்ட்டாக இருக்கிற ஒரு முதியவருக்கு வந்து நீங்கள் உணவு தயாரிப்புலாம் எப்படி பண்ணிக்கிறீங்க? அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம தயார் பண்ணி கொடுக்கணும். இப்போ சுகர் பேஷண்ட்டுக்கு வந்து நமக்கு அவங்களுக்கு உள்ள உணவு அவங்களுக்கு நம்ம இது பண்ண முடியாது. ஸோ சுகர் பேஷண்ட்டுக்கு தனியாக நம்ம பண்ணி கொடுக்குறோம். இப்போ ஒரு சிலர் முதியோர் வந்து நான்வெஜ் வந்து சாப்பிட மாட்டாங்க, சைவம் தான் சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு நான்வெஜ் நாங்கள் கொடுக்குற அன்றைக்கி அவங்களுக்கு தனிப்பட்ட முறையில் வந்து சைவ உணவும் நம்ம செஞ்சு கொடுக்குறோம். கண்டிப்பாக. இப்போ ஏதாச்சும் ஒரு முதியவருக்கு வந்து சின்ன உடம்பு சரியில்லாமல் போகுது, அதை இங்கேயே ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் எல்லாம் வச்சு முதலுதவி பண்ணிக்கிறீங்களா? அப்படி இல்லாட்டா நீங்க வெளியே கொண்டு போய் காமிச்சு கொண்டு வந்து மீண்டும் நம்ம விடுதலை சேர்த்துக்கிறீங்களா? இங்கே ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் இருக்கு. நம்ம ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் பண்ணிட்டு உடனே பக்கத்துல வந்து ஆரம்ப சுகாதார நிலையம் கீழத்தூவல்ல இருக்கு, முதலத்தூர் வந்து அரசு மருத்துவமனை இருக்கு. அது ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணிட்டு உடனே நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போயிடுவோம். சரிங்க சார். இப்போ முதியவர்கள் வந்து இரவு தூங்கும் பொழுது முதியவர்களுக்குள்ள ஒரு சின்ன சின்ன ஃபன் எலிமெண்ட்ஸ் நடக்கும். அதாவது நகைச்சுவையோ அல்லது ஒருத்தர் கொரட்டை விடுவாரு, இன்னொருத்தர் வந்து விடாதன்னு சொல்லுவாரு. இந்த விஷயங்கள்ல உங்கள்கிட்ட வரும்போது நீங்க எப்படி அதை சமாளிச்சு கொண்டு போறீங்க? அது பாத்தீங்கன்னா முதியோர்கள் இப்போ எல்லாருமே வந்து ஒன்னோட சண்டை போட்டுக்குருவாங்க. ஏன் தூக்கம் போகுது. இப்போ ஒருத்தர் வந்து அவர் வந்து இயற்கையாகவே அவருக்கு வந்து குரட்டை விடுற சுபாவம் இருக்கும். பக்கத்தில் உள்ளவர் என்னுடைய தூக்கம் போயிடுது, அதனால வந்து அவங்களுக்குலாம் அந்நியாரம் ஒரு 12 மணி 1 மணிக்கெல்லாம் சண்டை போட்டுருவாங்க. சண்டை போட்டு அந்த சவுண்டில் நான் இப்போ இங்கேயே தங்கியிருப்பேன், முதியோர்களுத்துலேயும் தங்கியிருப்பேன். அந்த சவுண்டு வந்தோடனே நான் போய் என்னன்னு பார்ப்பேன், என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லும்போது அவங்க சொல்லுவாங்க, குரட்டை விட்டா நாங்கள் எப்படி தூங்குறது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அவங்கள வந்து புரிதல் கவுன்சிலிங் கொடுப்பேன். எம்எஸ்சி படிச்சிருக்கனால அவங்களுக்கு கவுன்சிலிங் நம்ம கொடுத்துட்றோம். கொடுத்தா நானே கொடுத்துருவேன். கொடுத்துட்டு அவங்கள வந்து புரிய வச்சிருவோம். புரிய வச்சுட்டு அவங்களும் ஒத்துக்குருவாங்க. திடீர்னு பெண்களுக்குள்ள சண்டை போட்டுக்குருவாங்க. அது கிராமத்துல எப்படி எல்லாமே கிராம பேஸ்ல தான் வர்றவங்க. முதியோர்கள் எல்லாமே கிராம பகுதியில இருந்து வர்றவங்க, டவுன்ல இருந்து 1-2 தான் வருவாங்க. அப்படிங்கும்போது கிராமத்துல இருக்க மாதிரியே இங்கேயும் வந்து அவங்களுடைய ஆட்டிடியூட் இருக்கும். ஸோ அதை நம்ம புரிய வச்சிருவோம்.
இப்போ நகரத்துல வந்து சில விஷயங்களை நம்மளால புரிஞ்சுக்கிற முடியுது. ம், ஒரு வயதான பெற்றோரை பாதுகாத்து பேணியாக்குறதுல வந்து சின்ன சின்ன சிரமங்கள் இருக்கு. ம். அது கூட அது புரையோடி விட்டது. நம்ம நகரத்துல கூட இருக்கிறதே தப்பு தான். அப்படி இருந்தாலும் இந்த பழக்கவழக்கம் புரையேறி போயிடுச்சு. கிராமங்கள்ல இருந்து வந்து உங்க ட்ரஸ்ட்ல வந்து விடுற அந்த மனப்பான்மை எப்படி நீங்க அத என்னவா நினைக்கிறீங்க? அதுக்கு நீங்க என்ன சொல்ல வர்றீங்க? அது இப்போதைக்கு நான் கிட்டத்தட்ட இதுல ஒரு 18 வருஷம் அனுபவம் இருக்கு இந்த ஃபீல்டில். ஆ, கிராம பகுதியில தான் அதிகமான முதியோர்கள் வர்றாங்க. ஆ. நகர்ப்பகுதின்றது வந்து கம்மியாக தான் இருக்கிறாங்க. இப்போதைக்கு. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இந்த அனுபவத்தில் இந்த 18 வருஷம் அனுபவத்தில் வந்து நகர்ப்புறங்கள்ல இருந்து வர்ற முதியோர்கள் கம்மி. ஆ, கிராம பகுதியில் என்ன அப்படின்னா மாமியா மருமகள் பிரச்சனை. ஆ. மாமனாரோட வந்து இவங்க கருத்து மாறுபாடு. கருத்து வேறுபாடுகள் வந்து நிறையாவே இருக்கு. ஆ, ஒன்று இங்கே முதியோர் இல்லத்துல நம்ம கொடுக்குறத சாப்பிட்டுட்டு அமைதியாயிருவாங்க. ஆனால் இதே இது வந்து வீட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ம். என் மருமகள் வந்து ஒரு உணவு கொடுக்கும்போது இது நல்லா இல்லை, உப்பு கம்மியாக இருக்கு, அல்லது உப்பு கூட ஆயிடுச்சு, உரப்பு இருக்கு. ஆ, ஸோ இந்த மாதிரி வந்து வீட்டுகளில் இருக்கும். சரி. அப்போ அவர் என்ன செய்வாங்க, அது மகளுடைய மனநிலை எப்படி இருக்கு அப்படின்னா, ம். இப்போ வந்து மகன் வந்து வெளியில வேலைக்கு போயிடுறாரு. ஆ, மருமகள் வந்து இருப்பாங்க. ம். மருமகள் இருக்கிறப்ப இந்த மாமனார் வந்து அந்த மருமகளோட சண்டை போடுறது. ஆ, அப்ப மகன் என்ன நினைக்கிறாரு அப்படின்னா, ம். சரி நம்ம அப்பா வந்து நம்ம ஒய்ஃப் வந்து ஒழுங்கா பாத்துக்கிற மாட்டேன்றாங்க, ம். இவங்களை வந்து நம்ம ஒரு முதியோர் இல்லத்துல சேர்த்தோம்னா நிம்மதியா இருப்பாங்க, நம்மளும் நிம்மதி. இதை என்ன ஆகும் அப்படின்னா குடும்ப பிரச்சனையா மாறிடும். ஆ, குழந்தைகள் பாதிக்கப்படுறாங்க. ஆ, இப்ப 60 வயசுக்கு மேலே போயிட்டாலே குழந்தைகள் பருவத்துல வந்து முதியோர் வந்துருவாங்க. ஆ. இப்ப நம்ம 0 to 5ல என்ன ஏஜ் குரூப்ல நம்ம குழந்தைகள் இருக்கலாம், அந்த குழந்தைக்குரிய ம். ஆட்டிடியூடு வந்து 60 வயசுக்கு மேல உள்ளவங்களுக்கு வந்துடும். அவங்களால என்ன செய்யுதுன்னு அவங்களுக்கே புரியாது. ஆ, அப்படின்னும் போது ஒரு கருத்து வேறுபாடின் காரணமாக ஆ, அது குடும்ப பிரச்சனையாகி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ள பிரச்சனை வர்றதுனால ஒரு சில மகன்கள் என்ன செய்றாங்க, ம். சரி நம்ம இங்க எந்த நேரம் தொந்தரவு வந்துகிட்டே இருக்கு, ஆ, நம்ம ஒரு முதியோர் இல்லத்துல விட்டா நம்ம நிம்மதியா இருப்பாங்க அங்க அப்படின்னு. அது இந்த எங்க பசுங்குடியில் இந்த முதியோர்ல வந்து இயற்கை சம்பந்தமா நல்லா நீங்களே பார்த்துருப்பீங்க, ஆ. நல்லா இயற்கை சார்ந்து இருக்கும். மரங்கள் கண்டிப்பா. நிறைய மரங்கள் இருக்கு, ஆ, தென்னை மரம் இருக்கு, வேம்பு இருக்கு, புங்கன் இருக்கு. ஆ, இந்த மாதிரி நிறைய மரங்கள் அடர்த்தியா இருக்கிறதுனால யாராவது வந்து பார்த்துட்டா கூட இந்த இடத்து நல்லா இருக்கு, ஆ. ஸோ இங்கே விட்டா நம்ம அம்மாவோ நம்ம அப்பாவோ நிம்மதியா இருப்பாங்கன்ட்டு அவங்களுக்கு ஒரு மன திருப்தி வர்றதுனால அவங்களே கொண்டு வந்து சேர்க்குறாங்க. இங்க இருக்கிற முதியோர்கள் வந்து நிறைய பேர் கல்யாணம் முடிக்காதவங்க இருக்கிறாங்க, ஆ, குழந்தை இல்லாதவங்க இருக்கிறாங்க. ஆ. குழந்தை இருந்தும் அவங்க பராமரிக்க முடியாத, பாதுகாத்து பராமரிக்க முடியாத முதியோர்கள் இங்க இருக்கிறாங்க. சரி. நீங்க சொன்ன பதிலோட சாராம்சத்தை பார்த்தா, ஒரு சில இடத்துல நிம்மதியா இருக்கட்டும் அப்புடின்ட்டு கொண்டு வந்து விடுறவங்களும் இருக்காங்க. ஒரு சில இடத்துல முதியோர்கள் வந்து சேட்டை பண்றது மாரி ஆமா ஆமா. சொல்றீங்க. ஆனா இந்த கருத்து வந்து அதாவது ட்ரஸ்ட்ல வந்து விடுற அந்த ஒரு போக்க வந்து ஆதரிக்கிறீங்களா நீங்க? இல்ல நாங்க வந்து என்ன பொறுத்தளவுல, ஏன்னா நான் சமுதாய பணி முடிச்சிருக்கனால யாருங்க வந்தாலும் அங்க சேர்க்கறது கிடையாது. சரி. யாராவது கேர்டேக்கர் கூட்டிட்டு வந்தாங்கன்னா அவங்ககிட்ட வந்து நான் கருத்து வைப்பேன். ஆ, ஏன் நீங்க வந்து உங்க அம்மாவை இங்க சேர்க்கறீங்க, ஏன் உங்க அப்பாவை சேர்க்கறீங்க, ஆ, ஏன் நீங்களே வந்து பாதுகாத்து பராமரிக்க முடியாதா, ஆ, ஏன் நான் இல்ல சார் இங்க இருந்தா நிம்மதியா இருப்பாங்க அப்படின்னு. ம். ஏன் நீங்க உங்களை பெத்து வளர்த்தெடுக்க எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க ஆ. அப்படின்ற மாதிரி நம்ம அவங்ககிட்ட கேள்வி வைப்பேன். அவங்க வந்து அதுக்கு தான் இந்த பதில் சொல்லுவாங்க. நான் அதுக்கு முன்னாடி சொன்னேன் இல்லையா, சொன்ன பதில சார் என் ஒய்ஃபோட ஒத்து போகல, சரி. அல்லது வந்து என்னுடைய மகளை அடிச்சிடுறாங்க, ஆ, விளக்குமாறு எடுத்து அடிச்சிடுறாங்க, அல்லது இந்த மாதிரி ஏதாவது ஒரு சரி, இது. புரியுது. அதனாலதான் அந்த புரிய வைக்கிறது அவங்கள. அது போக வந்து நம்ம குழந்தை இல்லாத இருக்கிறதுனால அவங்ககிட்ட ஒன்றும் சொல்ல முடியாது. குழந்தை ஆ. இருக்கிறவங்கன்னா கண்டிப்பா நான் அவங்ககிட்ட கேள்விகள் கேட்டுதான் இது பண்ணுவோம். நல்லது சார். மகிழ்ச்சி. முதியவர்களுக்குண்ட பண்டிகை காலங்கள்ல இங்க விழாக்கள்லாம் கொண்டாடப்படுதா? அவங்களுக்கு என்டர்டெயின்மென்ட்க்கு என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்க இங்க பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? விழா காலங்கள் எல்லா பொங்கல், தீபாவளி, கிறிஸ்மஸ், ஆயுத பூஜை, சரஸ்வதி பூஜை, இவங்களுக்கு வந்து ஸ்பெஷல் விழா வந்து அக்டோபர் 1ஆம் தேதி ஆ, தேசிய முதியோர் தினம் கொண்டாடுறோம். ஆ, அந்த முதியோர் தினத்துக்கு வந்து மாவட்ட அதிகாரிகள் வந்து கலந்துக்கிடுவாங்க. ஆ, அவங்க அன்னைக்கு வந்து போட்டிகள் வைக்கிறோம். ஆ, இவங்களுக்குள்ள அந்த மியூசிக்கல் சேரு, ஆ. இந்த மாதிரி தாய விளையாட்டு, இவங்களுக்கு என்ன பிரத்யேகமான ஒரு விளையாட்டு இவங்களுக்கு பிடிக்குதோ ஆ. அதை மாதிரி பண்றோம். அதுக்கப்புறம் யோகாவும் நடத்துறீங்களா? யோகா நடத்துறோம். பரவாயில்லையே. அவங்களுக்கு வந்து டெய்லி காலையில யோகா ஆ, முதியோர்களுக்கு. ஆ. அது மூலியமா அவங்களுடைய பிரச்சனைகள்லாம் தீருது. கை கால் வலி சரி, இந்த மாதிரி நிவாரணம் கிடைக்குது அந்த யோகா மூலியமா. சரி. உங்களோட 18 வருஷ அனுபவத்துல எவ்வளவோ முதியவர்கள பார்த்துருப்பீங்க. ஆனா ஒரு சில ஸ்டோரி இப்படி இருக்கும். உங்களாலே தாங்கிக்கிட முடியாத ஒரு ஸ்டோரியா இருக்கும். அவங்களோட பின்னணி. அப்படி ஒரு முதியவர் உங்கள்ட்ட வந்து, இப்ப அவங்க வந்து நல்ல ஆரோக்கியமா நல்லா இருக்கிறாங்க.
அப்படிங்கிற எதுவும் ஒரு பின்கதை இருக்கா சார் உங்களுக்கு? ஆமாம் ஆமாம், ஒரு அந்த மாதிரி இருக்கு. ஆ, ஒரு முதியோர் வந்து சிவகங்கை பக்கத்துல இருந்து ஒரு வில்லேஜ்ல இருந்து இங்க வந்தாங்க. சரி. அவங்களுடைய ஸ்டோரி கேட்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா அவங்க மருமகள் வந்து ம். கரண்டி அல்லது ஐயா. அதாவது வந்து பிரச்சனைகள் ஆகி ம். இந்த மாதிரி என் மகன் அடிக்கிற மகள் அடிக்கிற ம். இது வந்து நீங்க இங்க இருக்க வேணாம் அப்படின்னு அவங்க மகன் இல்லாதப்ப கொடுமைப்படுத்துறாங்க. ஆ, கொடுமைப்படுத்தி அந்த கொடுமை தாங்க முடியாம ஆ, அவங்க வந்து ரொம்ப நோய்வாய்ப்பட்டு ம். வரும்போது கிட்டத்தட்ட ஒரு 25 26 கிலோ தான் இருந்தாங்க. சரிங்க சார். இப்போ இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்க மகன் வந்து இந்த மாதிரி மனைவியோட சண்டை போட முடியாம ஆ, இந்த மாதிரி எங்க அம்மாவை கொடுமைப்படுத்துறான், எங்க ம். வந்து எங்க அம்மா நான் இல்லாத நேரங்கள்ல ரொம்ப சூசைட் அட்டம்ப்ட்டுக்கு அளவுக்கு போயிட்டாங்க. ஆ, போன முதியோரை வந்து இங்க வந்து கூட்டிட்டு வந்தாங்க. அவங்களுக்கு நம்ம கவுன்சிலிங் கொடுத்துட்டு ம். இங்க வந்து சேர்த்துருக்கோம். ஒவ்வொரு மாதமும் இவங்களுடைய எடை பார்க்கப்படுறோம். ஒவ்வொரு மாசமும் இவங்களுடைய எடை எவ்வளவு கூடுது அப்படின்ற மாதிரி. ம். இப்போ வந்து அந்த முதியோரை வந்து அந்த இதுல இருந்து மீண்டு ம். நல்ல எடை வந்து கிட்டத்தட்ட ஒரு இப்போ 42 கிலோ இருக்கிறாங்க. இப்ப கண்டிப்பா. நல்லா ஆக்டிவா இருக்கிறாங்க, ஆ, ஆரோக்கியமா இருக்கிறாங்க, நல்லா நல்லது. சாப்பிட்றாங்க, நிம்மதியா இருக்கிறாங்க. நல்லது சார். அவங்க மகன் எப்பயாவது ஒரு டைம் வந்தா ரொம்ப சந்தோஷப்பட்டு போறாரு. சரி, எங்க சரி. அம்மா இங்க வரல அப்படின்னா நேரம் இறந்துருக்கும் சார். ஆ, இங்க வந்து இவ்வளவு நல்லா இருக்காங்க அப்படின்ற மாதிரி அவரு சொல்லியிருக்காங்க. நல்லது சார். மகிழ்ச்சி. இப்போ உங்கள்ட்ட வந்த முதியவர்கள்லயே, இப்ப இருக்கிற முதியவர்கள்லயே அதிகமான வயசு எத்தனை வயசு முடிக்க சார் இங்க இருக்கிறாங்க? இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இங்க முதியோர்களே சீனியர் மோஸ்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 97 வயசு உள்ள ஒரு முதியோர் ஒருத்தர் இருக்கிறாங்க. 97 வயசா? 97 வயசு. ஆ, அந்த 97 வயசுலயும் அவங்களுக்கான வேலைகளை அவங்களே செஞ்சுக்கிறாங்க. அவங்களா குளிச்சுக்கிறாங்க, அவங்களா துணி துவைச்சுக்கிறாங்க. ஆ, ஏன்னா அவங்களா வந்து சாப்பிட்டுக்கிறாங்க. ஆ. இந்த 97 வயசுலயும் நல்லா ஆக்டிவா இருக்கிறாங்க. நல்லது சார். இங்க உள்ள முதியவர்கள் அல்லது அவங்களோட கார்டியன்ஸ் அவங்கள வந்து விட்டுருப்பாங்கல்ல. இவங்க இருவர்ல யாராச்சும் உங்க மேல எதுவும் புகார் எதுவும் பண்ணியிருக்காங்களா? எப்படி? இதுவரை அந்த மாதிரி புகாரை நான் சந்திச்சதில்ல கடவுளுடைய ஆசியினால. என்ன கண்டிப்பா சார். காரணம், கிட்டத்தட்ட நான் ஒரு 18 வருடங்களா அந்த பீரியட்ல தான் இருக்கிறேன். சரிங்க சார். ஸோ கிட்டத்தட்ட இதுவரை ஒரு 150 முதியோருக்கு மேல நான் பாதுகாத்து பராமரிச்சிருக்கோம். ஏன்னா கண்டிப்பா சார். அந்தந்த வருஷம் அப்படியே அப்புறம் வருஷம் வயது முதிர்வும் காரணமாக ஆ, வெளியில போயிடுவாங்க, இது பண்ணிடுவாங்க. ஆ, ஸோ வந்து ஒரு முதியோரை வந்து இப்போ ஒரு மகன் மகளோட சண்டை போட்டு இங்க வந்தாங்க, ஒரு கோவத்துல ஒரு 10 நாளைக்கு விடுவோம் ஆ, நம்ம அப்பா அம்மாவை போய், ஆ, அதுக்கப்புறம் நம்ம திருப்பி கூப்பிட்டுக்கலான்னு ஒரு மனநிலையோட வந்து சேர்த்துட்டு போவாங்க. ஆ, மறுபடியும் வந்து கூப்பிட்டாங்க அப்படின்னா இவங்க வந்து இந்த சூழல் வந்து இயற்கை சூழல் பிடிச்சு போய் சாப்பாடுகள் வந்து 3 நேரம் நல்லா சுட சுட ஒரு உணவு கொடுக்குறோம், ஆ, டிஃபன் கொடுக்குறோம், உணவு கொடுக்குறதுனால இந்த சாப்பாடு வந்து இந்த கிராம பகுதியில் வந்து கிடைக்காது. ஆ, அப்போ கிடைக்காம இருக்கிறதுனால நம்ம அங்கே போனால் தண்ணி சோறு தான் சாப்பிடணும். ம், இங்கே வந்து நமக்கு நல்ல வசதி 3 நேரம் நல்லா சுட சுட சாப்பாடு இருக்கு, ம், இயற்கை சார்ந்து இருக்கு, ம், பாத்ரூம் வசதி இருக்கு, அனைத்து வசதியும் ஒரு பேமெண்ட் ஹோம். இது வந்து முழுக்க முழுக்க வந்து ஃப்ரீ ஹோம் தான். ம். முதியோர்கிட்டயோ அவங்க குடும்பத்தார்ட்டையோ நம்ம ₹1 கூட வாங்குறது கிடையாது. கண்டிப்பா சார். அனைத்துமே அவங்களுக்கு வந்து இது வந்து இலவசம் தான். ஆ, அப்படி இருக்கிற இலவசத்திலேயே நமக்கு வந்து ஒரு பேமெண்ட் ஹோம்ல மாதிரி வசதிகள்லாம் இருக்கு ஆ, அப்படின்னு அந்த முதியோர்கள் நினைச்சிட்டு அவங்க இப்போ ஒரு 10 நாளோ அல்லது ஒரு மாசம் கழிச்சு வாங்கன்னு கூப்பிட்டா கூட ஆ, இவங்க வந்து போக தயாரா இருக்க மாட்டோம். நீ திரும்ப அங்க போக வந்தா மாட்டாங்க. என்னால அங்க வசதி கொடுக்க முடியுமா? ஆ, இப்ப கிராம பகுதியெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஆ, வெஸ்டர்ன் டாய்லெட் இருக்காது. ஆ, ஏன்னா இப்ப உங்களுக்கு தெரியும் முதியோர்கள் எல்லாருமே வந்து வயசான காலத்துல உட்காந்து ஆ. டாய்லெட் இந்தியன் டாய்லெட்ல போக இந்தியன் முடியாது. இந்தியன் டாய்லெட்ல அவங்களுக்கு போக முடியாது. ஆ, ஏன்னா முழங்கால் வலி இருக்கும். ஸோ அது வந்து வெஸ்டர்ன் டாய்லெட் வந்து தான் அவங்களால போக முடியும். கண்டிப்பா அந்த சார். வசதி வந்து கிராம பகுதியில் வந்து செஞ்சு தர மாட்டாங்க. ம், ஏன்னா அவங்க கேட்டாங்க அப்படின்னா உனக்கு இதை செலவு பண்ணி நான் செய்யணுமா அப்படின்ற மாதிரி குழந்தைகள் வந்து இவங்களை கேள்வி எழுப்புவாங்க. அதனால வந்து இந்த வசதிகள் பிடிச்சி போயிட்டு யாரும் திருப்பி அவங்க குழந்தையிலே வந்து வாங்கன்னு கூப்பிட்டா கூட போக மாட்டாங்க. சரிங்க சார். இது இந்த சூழல் வந்து அவங்களுக்கு பிடிச்சதுனால இந்த வெறும் புகார்களும் எதுவும் வந்ததில்லை. ரைட் சார். இந்த ட்ரஸ்ட் வச்சு நடத்துறதுக்கு ஏதாவது வெளியில இருந்து ஸ்பான்சர்ஷிப்பு அல்லது நிதி ஆதாரம் எப்படி உங்களுக்கு வருது? நிதி ஆதாரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அரசு வந்து இதுக்கு வந்து நிதி சமநலத்துறை கொடுக்குறாங்க. ஆ, அவங்க வந்து 10வது நிதி கொடுக்குறாங்க. எப்படி அப்படின்னா ஒரு முதியோருக்கு வந்து 750 மாதம் கொடுக்குறாங்க. ஆ, இந்த 750 வச்சு நம்ம வந்து 3 நேரமும் உங்களுக்கு வந்து சாப்பாடு கொடுக்குறோம், ஆ, உடை கொடுக்குறோம், மருத்துவம் கொடுக்குறோம். இந்த 750 வச்சு நம்ம வந்து பண்ண முடியாது. ஆ, அதுக்கு மாறாக என்ன ஆகுது அப்படின்னா குழந்தைகள் பிறந்த நாள் இப்போ மக்கள் வந்து பப்ளிக் வந்து உதவி செய்கிறாங்க. ஆ,
பிறந்த நாள், நினைவு நாள், திருமண நாள்களுக்கு வந்து இங்கே வந்து டொனேட் பண்ணுறாங்க, சாப்பாடு கொடுக்குறாங்க. நம்ம வந்து அந்த இதுலனால நம்ம நல்லா உணவு கொடுக்க முடியுது. கண்டிப்பா சார். ஏன்னா 750 ரூபாய் வச்சு நம்ம நல்ல உணவு கொடுக்க முடியாது. சரிங்க சார். ஏன்னா அவங்களுக்கு எல்லாமே A to Z இங்கே உள்ளே வந்துட்டாங்க அப்படின்னா A to Z அனைத்து உதவிகளையும் நம்ம நிறுவனம் பண்ணுது. நல்லது சார், மகிழ்ச்சி. பெரியவர்கள் வந்து சரி இது எனக்கு போதும், நான் மறுபடியும் என்னோட மகளுடைய இருக்க விரும்புகிறேன் அப்படின்ட்டு உங்கள்கிட்ட வந்து முறையிட்டா அவங்க சுதந்திரமாக போக அனுமதிப்பீங்களா? இன்னொன்று வந்து இங்கே இருக்கிற முதியோர்களோட உறவினர்கள் யாராவது வந்து பார்க்கணும் அப்படின்ட்டா சுதந்திரமாக அனுபவிச்சு அவங்க வந்து பார்த்துட்டு போயிடலாமா? அதை எப்படி நீங்கள் முறைப்படுத்தி இருக்கீங்க? இப்போ இது வந்து அனைத்து சுதந்திரமே முதியோர்களுக்கு உண்டு. சரி. ஏன்னா நம்மளுக்கு வந்து பேச்சுரிமை, எழுத்துரிமை, நடப்பதுக்கு உரிமை, சிரிப்பதற்கு உரிமை, அனைத்து உரிமையும் வந்து நமக்கு இருக்கு. ஸோ ஒரு முதியோர் வந்து இங்கே வந்து அட்மிஷன் போட்டோம் அப்படின்னா அவங்க விரும்பினால், அதாவது மக அவங்க வந்து யார் அட்மிஷன் போட்டாங்களோ அவங்க வந்து நாங்கள் திருப்பி எங்கள் அப்பாவை கூட்டிட்டு போகிறோம் அப்படின்னு அவங்க விரும்பினாங்கன்னா நாங்கள் அனுப்புவோம். ஆனால் எந்த தடையும் கிடையாது. அவங்க விரும்பினாங்கன்னா ஒரு லெட்டர் வந்து எழுதி இந்த மாதிரி நான் என்னுடைய அப்பா வந்து நான் பாதுகாத்து பராமரிச்சுக்கிருவேன், நான் வந்து கைவிட மாட்டேன் அப்படின்னு அவங்ககிட்ட ஒரு எழுத்துப்பூர்வமாக ஒரு லெட்டர் வாங்கிட்டு அவங்க கூட அனுப்புகிறோம். அனுப்பி அப்படி கூட்டிட்டு போனாங்க அப்படின்னா அந்த முதியோர் வந்து அவங்க ஒழுங்கா அவங்க அப்பாவோ அம்மா நல்லா பார்த்துக்கிறாங்கன்னு ஃபாலோ பண்ணுறோம். மந்த்லி ஒன்ஸ் போய் அவங்களை வந்து தொடர்ந்து ஒரு 6 மாசங்களுக்கு நம்ம ஃபாலோ பண்ணுவோம். ஏன்னா மறுபடியும் துன்புறுத்துறாங்களா, ஏன்னா ஏற்கனவே இங்க வந்தவங்க துன்புறுத்தல் காரணமா தான் இங்க அட்மிஷன் போட்டிருப்போம். மறுபடியும் திரும்பி வந்து கூப்பிட்டாங்க அப்படின்னா நாங்க அனுமதிப்போம். உங்க சந்தோஷப்படுவோம். ஏன்னா உங்க கூட இருக்கிறதா அவங்களுக்கு சந்தோஷம். நம்ம என்னதான் உணவு உடைகள் கொடுத்தா கூட பேரம்பேத்திகளை பார்க்குறோம். இங்கே இருக்கிறவங்கள்ட்ட வந்து சில நேரம் வந்து பார்க்கணும், வந்து பார்த்துட்டு பேசிட்டு அளவலாவிட்டு போகணுன்னு விருப்பப்பட்டா அதுக்கு அனுமதி உண்டு. அவங்க வருவாங்க. ஒரு மணி நேரம் இப்ப கூட நீங்க பார்த்துருப்பீங்க, ஒரு பாட்டி வந்து பேத்தி வந்தாங்க பார்க்கறதுக்கு. ஃப்ரீயா பார்த்து பேசுவாங்க. 1 மணி நேரம் பேசலாம், 2 மணி நேரம் பேசலாம். அது வந்து அவங்க விருப்பப்படி வீடு மாதிரி தான் இருக்கும். இந்த முதியோர் இல்லம் வந்து பசுங்குடியில் முதியோர்ல வந்து ஒரு வீட்டு தோரணையா தான் இருக்கும். அதனாலதான் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும். பசுங்குடியினாலே நீங்க யார்கிட்ட வேணாலும் கேட்டு பார்த்தாலும் அங்க ஹோம் நல்லா இருக்கும் அப்படின்னு எல்லாருமே சொல்லுவாங்க. ஸோ வந்து ஃப்ரீடம் இருக்கும். கட்டுக்கோப்பு, அதாவது கட்டுக்கோப்புனா 6 மணிக்கு மேல வெளியே போகக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு ரூல்ஸ் எல்லாம் இருக்கும். பட் வந்து ஃப்ரீடம் உண்டு. அவங்க நினைச்சா கூட்டிட்டு போய் பாதுகாத்துக்கலாம். இப்போ இவ்வளவு பெரிய காப்பகத்தை நீங்க மட்டும்தான் நடத்துறீங்களா, இல்ல உங்களுக்கு உதவி யாரும் செய்யறாங்களா சார்? இப்ப இது வந்து நானும் என்னுடைய மனைவியும் சேர்ந்துதான் இந்த இல்லத்தை பண்றோம். ஏன்னா எனக்கு திருமணத்துக்கு அப்புறம் தான் நாங்க இந்த இல்லங்களை ஆரம்பிச்சோம். 2006 எங்களுக்கு திருமணம் முடிஞ்சது. நம்ம 2010 தான் இந்த ஹோம் ஆரம்பித்தோம். ஹோம் முதல் ட்ரஸ்ட் மட்டும் தான் வச்சுருந்தோம். குழந்தைகளுக்கும் முதியோர்களுக்கும் சேர்த்து இந்த இல்லத்தை வந்து என்னுடைய மனைவி அனுமதியில் அவங்களுடைய ஃபுல் சப்போர்ட்டில் தான் நாங்கள் அதை பண்ணிக்கிட்டு இருக்கோம். 2 பேரும் இணைச்சு தான் பண்ணுறோம், சேர்ந்து தான் பண்ணுறோம். மகிழ்ச்சி. வணக்கம் மேம். வணக்கம். உங்களை சந்திச்சதில் ரொம்ப மகிழ்ச்சி. சார் சொன்னார், இந்த ட்ரஸ்ட்டை நடத்துறதுல உதவியாக நீங்களும் பெரிய பங்காற்றிக்கிட்டு இருக்கீங்க. எப்படி போய்கிட்டு இருக்கு மேம் ட்ரஸ்ட்டு? இது வந்து நல்லபடியாக கடவுளுடைய கிருபையில நல்லபடியாக போயிட்டு இருக்கு சார். ஆக்சுவலி சார் வந்து சின்ன வயசுல படிப்புக்காக வறுமையினால ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. சரி. அதோடு சேர்ந்து அவங்க சமுதாய பணி படிச்சதுனால இந்த மாதிரி சமுதாயத்துக்கு தன்னால உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கும் சின்ன வயசுலேருந்து இந்த சேரிட்டி மேலே இன்ட்ரெஸ்ட் இருந்தது. அதோட அவருக்கும் சப்போர்ட் பண்ண மாதிரி இருக்கும். எவ்ரி சக்ஸஸ்ஃபுல் மேன் பிஹைண்ட் தேர் இஸ் அ வுமன் அப்படின்றத மாதிரி. சரி, நம்மளால என்ன கான்ட்ரிபியூஷன் பண்ண முடியும், அவங்க செய்யற நல்லதுக்கு நம்ம வந்து சப்போர்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் என்னால முடிஞ்ச அளவு ஃபேமிலியும் பார்த்துக்கிட்டு இவருக்கான இந்த சமூக பணிக்கும் உதவி செய்துட்டு இருக்கேன். நாங்க உள்ள வரும்போது பார்த்தா காம்பவுண்ட் சுவர் கட்டி வெறும் பசுமையான மரங்களா நிறைய மரங்கள் பார்க்க முடியுது. தென்னை, கொய்யா மரம், வேம்பு, நிறைய மரங்கள், பேர் சொல்ல முடியும். இவ்வளவு மரங்களை வளர்க்குறது யாரு மேம்? யார் உங்களுக்கு வந்து உதவி பண்றோம்? ஆக்சுவலி இந்த ஹோமுக்கு வந்து நாங்க சூஸ் பண்ண பேர் வந்து பசும் குடில், அதாவது பசுமையான குடில் இடம் அப்படின்ற ஒரு தீம். ஆக்சுவலி நாங்க முதல்ல வந்து முதுகுளத்தூர்ல ஒரு ஹோம் இருந்தது. அது வந்து வாடகை பில்டிங் தான். அங்க இவ்வளவு வசதிகள் நம்ம பண்ண முடியல. ஆனா அந்த பசுங்குடில்ன்ற அந்த பேரே அதை வந்து இப்ப மாத்திருச்சு. அந்த நம்ம யூனிவர்ஸ் வந்து ஒரு விஷயம் நம்ம சூஸ் பண்ணோம்னா யூனிவர்ஸ் வந்து மத்த எல்லாத்தையும் பாத்துக்கிறோம் அப்படின்வாங்க. நம்ம வந்து நம்மளுடைய ஃபுல் ஹார்ட்டை அதுல
இது பண்ணி நம்ம அதுக்காண்டி பிரயாசப்பட்டோம் அப்படின்னா எல்லா விஷயமும் கடவுளும் அந்த யூனிவர்ஸுமே நடத்திடுவாங்க. ஸோ அந்த பசுங்குடின்ற பேரை நிஜமாக்குறபடி என்னுடைய மாமனார் இருக்கிறாங்க, சாருடைய தகப்பனார். அவர் பேரு திரு ஜெயவீரன் அவர்கள். அவர் வந்து ஒரு விவசாயி. அவர் வந்து இந்த சுத்தி இது வெறும் காடா இருந்தது. வெறும் இந்த நமக்கு ராமநாதபுரம் மாவட்டம்னாலே தெரியும், வெறும் சீமக்கல். எங்க இருக்காங்க மேம்? இங்கதான் இருக்காங்களா? அவர் வந்து எங்களுக்கு உதவியாதான் இங்கே இருக்கிறார். ட்ரஸ்ட்ல இருக்காங்க. ஆமாங்க சார். ட்ரஸ்ட்னா ஆமா, எங்க வீடும் இதுக்குள்ளே இந்த கேம்பஸ்குள்ளே தான் இருக்கு. சரி. ஸோ இங்கேயே இருந்துகிட்டு இந்த மரங்களை வந்து சிறு கண்டுகள்ல இருந்து பராமரிச்சு, அப்ப தண்ணி வசதி கூட இல்லை. பக்கத்துல குளம் இருக்கு, அதுல தண்ணிய குடத்துல தூக்கிட்டு வந்து ஊத்தி இந்த கன்றுகளை வளர்த்து இன்னைக்கு இந்த மரங்களை உருவாக்கி இந்த இடத்த இவ்வளவு பசுமையா ஆக்கி இருக்கிறாங்க. இங்க இருக்க முதியோர்களுக்கு இலவசமான ஆக்சிஜன் வந்து கடவுள் கொடுத்தாரு. அதை வந்து எங்க மாமனார் மூலமா இந்த இடம் இவ்வளவு பசுமையா இருக்கு. எல்லாருக்கும் ஒரு நல்ல ஒரு கிரீனிஷ் என்விரான்மெண்ட்டா கிடைச்சிருக்கு. நல்லது மேம், மகிழ்ச்சி. முதியோர் இல்லங்கள் குறித்து முதியோர்களுக்கும் அவர்களை பெற்ற குழந்தைகளுக்கும் ஒரு சில கவலைகள் இருக்கும் உளவியலாவே. அந்த கவலைகள்லாம் பட வேண்டியது ஒரு நிதர்சனமா, இல்லை அதுக்கு அப்பாற்பட்டு இதில் உள்ள பாசிட்டிவிட்டிலாம் என்ன மேம்? ஆக்சுவலி சாரும் சொல்லியிருந்தாங்க, இங்கே வந்து முதியோர்களை சேர்க்க வரும்போது மகன் தன்னுடைய தாய் தகப்பனார் வந்து சேர்த்துருப்பாங்க. வீட்டில் சில பிரச்சனைகள் இருக்கும், ஒருத்தருக்கு ஒருத்தர் கருத்து வேறுபாடுகள், அல்லது பிள்ளைங்க வந்து வெளியூர்களுக்கு மைக்ரேட் ஆகி போயிருப்பாங்க வேலை நிமித்தமா, அல்லது சிங்கிள் ஓல்டேஜ் பீப்புள் இருக்க, கல்யாணம் திருமணம் ஆகாதவங்க, குழந்தைங்க இல்லாதவங்க, அப்புறம் வந்து பராமரிக்க முடியாதவங்க, இந்த மாதிரி சூழ்நிலையில இங்க வர்றாங்க. ஆக்சுவலி அவங்க வரும்போது ரொம்ப டிப்ரெஷன்ல, ஸ்ட்ரெஸ்ஸை தாண்டி டிப்ரெஷன் ஸ்டேஜ்ல கூட இங்க வருவாங்க சார். அங்க வந்துட்டு அவங்களால இங்க இருக்க சூழ்நிலையை ஃபர்ஸ்ட் அடாப்ட் பண்ணிக்க முடியாது, ஒத்து போக முடியாது, ஒரு தனிமையா தான் இருப்பாங்க. யாரு கூடயும் பேச மாட்டாங்க, சாப்பிட்றதுக்கு கூட அவ்வளவா விரும்ப மாட்டாங்க. நம்ம அப்படியே மெதுவா அவங்கள வந்து சூழ்நிலைகளை நம்ம புரிய வச்சு, உண்மையை புரிய வச்சு, சார் வந்து கவுன்சிலிங் முடிச்சிருக்கிறாங்க அவங்களுடைய படிப்புலயே. ஸோ அவங்க கூப்பிட்டு தனியா கவுன்சிலிங் கொடுத்து பேசி அவங்கள வந்து கொஞ்சம் கொஞ்சமா அவங்க அது ஃபேக்டை வந்து அக்செப்ட் பண்ணிக்க வைப்போம். இதுதான் உங்களுக்கு சிச்சுவேஷன், இப்படிதான் இருக்கு, இங்க இருக்கிறதுனால உங்களுக்கு ஒன்றும் கஷ்டம் இல்லை, நாங்களும் உங்களுக்கு ஒரு பிள்ளைங்க மகன் மகள் தான், நீங்க வந்து உங்க வீட்டுல இல்லாம இங்க ஒரு மகன் வீட்டுல இருக்கிறதா நீங்க நினைச்சுக்கோங்க, முதியோர் இல்லத்துல வரோம், நீங்க வித்தியாசம் எதுவும் நினைக்காதீங்க. இது வந்து சமூக நலத்துறையில நடத்தப்படுற ஒரு ஹோம். கவர்மெண்ட்டுக்கு வந்து என்ன ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னா, பிள்ளைங்க பராமரிக்க முடியல அப்படின்ற போது முதியோர்களை வந்து கைவிட்டுற கூடாது. அதுதான் நம்மளுடைய அரசாங்கத்துடைய இது. மத்திய அரசாங்கம் அதுதான் சொல்லுது, மாநில அரசாங்கம் முதியோர் உடைய ஆக்டும் அதான், சீனியர் சிட்டிசன் ஆக்டும் அதை தான் சொல்லுது. ஸோ அதனால இந்த இல்லத்துக்கு வந்த பிறகு நம்ம ஸ்பெஷலா என்ன செய்வோம் அப்படின்னா, அவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுப்போம். இங்க வந்து இன்னொரு பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா, இது வந்து இன்டெகிரேட்டட் ஹோம், சில்ட்ரன் ஹோமும் ஓல்டேஜ் ஹோமும் சேர்ந்தது. ஸோ இங்க குழந்தைகள் படிக்கிறாங்க, தாய் தகப்பன் இல்லாத குழந்தைங்களும் படிக்கிறாங்க. இந்த முதியோர்கள் வந்து அந்த பிள்ளைங்களோட ரொம்ப க்ளோஸா அட்டாச் ஆயிடுவாங்க, தன்னுடைய பேரன் பேத்தி, அந்த மாதிரி அந்த ஒரு பாண்டிங் இங்க கிடைச்சிரும். இன்னொன்னு இங்க வந்து நாங்க வந்து நாளடைவில் அவங்களுக்கு நல்ல யோகா, சின்ன சின்ன ஆக்டிவிட்டிஸ், அவங்கள வந்து இன்வால்வ் பண்றதுக்கு சின்ன சின்ன ஃபன் கேம்ஸ் அந்த மாதிரி கொடுப்போம். நல்ல உணவு, ஆரோக்கியமான உணவு கொடுப்போம். நல்ல மருத்துவ பராமரிப்பும் நம்ம அரசு மருத்துவமனைக்கு தான், பட் பீரியாடிக்கலா அவங்களுக்கு வந்து அவங்கள கூட்டிட்டு வாரம் ஒரு முறை கூட்டிட்டு போறது, மாதம் ஒரு முறை, எமர்ஜென்சினா உடனே கூப்பிட்டு போறது. ஸோ அவங்க ஹெல்த்தை நல்லா பார்த்துக்கிட்டு அவங்க மென்டாலிட்டி அப்படியே மெதுவா சேஞ்ச் ஆகி இங்க இருக்கிறத அவங்கள விரும்ப ஆரம்பிச்சிருவாங்க. சம்டைம்ஸ் பிள்ளைங்க வரும்போது என்ன செய்வாங்க, இல்ல எனக்கு இங்க பிடிச்சிக்கிச்சு, நான் இருந்துக்கிறேன் அப்படின்னு. அந்த முதியோர்களுக்குள்ளேயே ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் உருவாயிரும், ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணிக்குவாங்க. அவங்களே வாக்கிங் போறது, சின்ன சின்ன எக்ஸசைஸ் போறது, இந்த மாதிரி அவங்களுக்குள்ளே சிரிச்சு பேசிக்குவாங்க. கேரம் போர்டு, இந்த மாதிரி உட்காந்து விளையாடுற விளையாட்டுகள், அந்த மாதிரி விளையாடி அவங்களே தங்களை கொஞ்சம் கொஞ்சமா சேஞ்ச் பண்ணி தங்களுடைய அந்த ரியாலிட்டி என்னவோ அதை அக்செப்ட் பண்ண ஆரம்பிச்சு அவங்க தன்னுடைய வாழ்க்கையை அப்படியே அமைதியா வழி நடத்த ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அதனால முதியோர் இல்லம் வந்து
எனக்கு என்னுடைய தனிப்பட்ட கருத்து என்ன அப்படின்னா, பிள்ளைங்க வந்து ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி கொண்டு வந்து விடுறது ஒரு இது. அது ரொம்ப வேதனைக்குரியது தான். பட் இங்க வந்து ஒரே ஏஜ் குரூப்ல இருக்கிறவங்க தன்னுடைய வாழ்க்கையோட அனுபவங்கள ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கு அப்புறம் பரிமாற கூட ஆள் இருக்காது அவங்க வீட்ல இருக்கும்போது. இங்க வந்து அவங்க எல்லாத்தையும் பரிமாறிக்கிருவாங்க. ஸோ அதனால அதே ஒரே ஏஜ் குரூப்பா சேம் ஏஜ் குரூப்ல இருக்கவங்க ஒண்ணா சேர்ந்து ஒரு இடத்துல வசிக்கிறதுன்றது ஒரு நல்ல விஷயம் தான். ஒரு ஆரோக்கியமான விஷயம் தான். அதனால இது வந்து நம்ம முதியோர் இல்லம் அப்படின்றது வந்து நம்ம பிள்ளைங்க மேல மட்டும் நம்ம தவறு சொல்ல முடியாது. பெரியவங்களும் சில பேர் ஒத்து போக மாட்டேங்கிறாங்க. பட் இது வந்து கவர்மெண்ட் நடத்துற சில முதியோர் இல்லங்கள் மிக சிறப்பாக நடைபெறுது. இங்க வந்து அவங்க வந்து மிகவும் மகிழ்ச்சியுடன் கூட இருக்கலாம். அதுக்கு வந்து எல்லாமான சூழ்நிலைகளையும் நம்ம கவர்மெண்ட்டும், சமுதாய பணி செய்தவர்களும் மற்ற எல்லாரும் சேர்ந்து நம்ம தான் அவங்களுக்கு ஒரு நல்ல சூழ்நிலையை உருவாக்கி தரணும் அப்படின்னு நான் சொல்லிக்க விரும்புறேன். நன்றி மேம். நன்றி. வணக்கம் சார். இந்த மிகப்பெரிய அர்ப்பணிப்பு உணர்வோட செய்கிற இந்த சமுதாய பணி ரொம்ப அளவிட முடியாதது. எந்த வார்த்தைகள் சொல்லியும் உங்களுக்கு நன்றின்று முடிச்சிட முடியாது. ஸோ நீங்கள் செய்கிற இந்த சமுதாய பணி இன்னும் மேலும் வளர்ந்து நல்லபடியான சேவையாக முடிய எங்களுடைய வாழ்த்துக்கள் மேம். அதாவது அது உதவி இங்க ஹியூமன் பீயிங்கா பிறந்துட்டு நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவியா இருக்கணும். இந்த மீடியா மூலமா எங்களுடைய இந்த இல்லத்தை வந்து இனி உலகத்துக்கு முழுவதும் காட்ட போகிறீங்க. ஸோ அதன் மூலமா எங்களுடைய முதியோர்களும் குழந்தைகளும் பயன்பெறுவாங்கன்னு நாங்க நம்புறோம். மீண்டும் எங்களுடைய பசுங்குடிலுடைய இல்லத்தில் இருக்கும் முதியோர்கள் சார்பாகவும், குழந்தைகள் சார்பாகவும், நிறுவனர் மற்றும் அனைத்து சக பணியாளர்கள் சார்பாகவும் உங்களுடைய இளஞ்சை மீடியாவிற்கு நாங்கள் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி வசந்த். நன்றி.